யூஸிங் பஃப் அண்ட் ஆல். பட் இருந்தாலும் இந்த கிளைம்பிங்கு இந்த ரன்னிங்கெல்லாம் எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஐ குடன்ட் ரன். நான் ட்ரெட்மில்லில் ஓடினாலுமே 3 மினிட்ஸுக்கு மேலே நான் ஓடினது கிடையாது. பட் நேற்றெல்லாம் வச்சுட்டு 1 கிலோமீட்டர் ஓட வச்சிங்க. தட் வாஸ் லைக் எனக்கே ஓகே, ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்ற மாதிரி. பட் ஸ்டில் அந்த ரன்னிங் எனக்கு நிறைய பேரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். விஜயராணி மேம் இருப்பாங்க, அப்புறம் என் கிளைண்ட் இருப்பாங்க சக்தி மேம், ஷீ யூஸ் டு ரன், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஓடுவாள், அவள் போட்டு இந்த போஸ்ட் போடுவாங்கல்ல, ஸோ தேட் மோட்டிவேட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறோம், ஒய் கான்ட் வி டூ ரன்னிங் அதெல்லாம் யோசித்தேன். சரி அவங்கெல்லாம் பண்ணுறப்போ தேட் கேவ் மீ சம் இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி எடுக்கவும் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டோட ஓடுறப்பெல்லாம் எனக்கு கால் இன்ஜுரி எல்லாம் இருக்குது. ஸோ பேஸ்லேருந்து போகிறப்போ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஐ ஸ்டார்டட். இப்போ வரைக்கும் இன்ஜுரி எதுவும் இல்லை. ஸோ ஹோப் ஐ கேன் கண்டினியூ. இவரை பாருங்க, நல்லா பேசுவீங்க. என் பேர் கல்யாணி, எனக்கு 49 ஏஜ். ஆனாலும் இது வந்து எனக்கு புதுசான அனுபவம். ஏன்னா இது வரல நான் வந்து ஓடினதோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்டோ எதுவுமே பண்ணதே கிடையாது. ஒரு 45-46 இயர்ஸ் வரலும் எனக்கு வந்து குடும்பமே எல்லாமே வெளியே வந்து வாக் பண்ணுறது, ரன் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த கிரவுண்டுக்கு வர ஆரம்பித்தேன். இந்த கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கினேன். ஒரு ட்ரக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. அப்புறமா தான் மாஸ்டர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாலுமே மோட்டிவேட் கொடுத்தது வந்து ஒரு பவானின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலிக்கு நல்ல ஃப்ரெண்டு பிரதீப் மாஸ்டர். அவங்க மூலியமாக தான் எனக்கு பிரதீப் மாஸ்டர் தெரியும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. உங்களால் முடியும், இந்த வயசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ நான் மட்டும் இல்லாமல் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என் பேச்சு நம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. நான் மட்டும் ஃபீல் பண்ணல, என்னோட சேர்ந்து எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. நிஜமாலுமே இது எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும்னு நான் நம்புகிறோம். ஹாய், நான் தார்னி. நான் அப்பல்லோவில் டாக்டராக இருக்கேன். என்னென்னா ஃபிட்னஸ் வந்து ஒரு ரொட்டீனாக கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் அது முடியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு லேக் ஆஃப் டிசிப்ளின் இருந்தது. பட் இங்கே மார்னிங் எந்திரிக்கிறது, ஒரு குரூப்போடு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அண்ட் இந்த குரூப் வந்து என்னென்னா இண்டிவிஜுவலாகவும் கேர் கொடுத்தீங்க. லைக் ஓகே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் இன்னும் கேர் கொடுத்தீங்க. அது ஸோ நல்ல மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அண்டு என்னதான் மோட்டிவேஷன் வெளியிலேருந்து வந்தாலும் ஃபிட்னஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேருந்து வரணும். அதுதான் அந்த புஷ் நம்மக்கிட்டேருந்து வரணும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற மோட்டிவேஷனும் இருக்கணும், கைடன்ஸும் இருக்கணும். அது இங்கே நல்லாவே இருக்குது, அதனால் நல்லா பண்ண முடியும். வயசு 32 ஆகுது. நானும் சாந்தி அம்மா தான் இதில் ஃபஸ்ட்டு வந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து தெரியாது எப்படி போகணும், எப்படி ஜாயின் பண்ணணும். அதுக்காகவே நான் கல்யாணம் அம்மாவுக்கு ரொம்ப டைம் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பை காட்டினதுக்காக, பிரதீப் மாஸ்டர் காட்டினதுக்காக ரொம்ப டைம் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெயினாக வரதுக்கு காரணமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்கள பார்த்துக்கிறோம், நம்ம மற்றவங்களை கேர் பண்ணி எல்லோரும் பார்த்துக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்துக்கிறது கிடையாது. கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்கணும், நம்ம உடம்பு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். ஆமாம், அதனால தான் அந்த ஒரு மோட்டிவ்காக தான் வந்தது. என்னை பார்த்து என் பசங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் 2 இயர்ஸாக வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்களோட எல்லாம் ஜாலியாக பண்ணும்போது ஜாலியாக இருக்குது. அதிகமாக எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. எதனா ஒன்று பண்ணி சாதிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதோட இதுதான் முக்கியம். அது கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? நம்ம காலையில 4 மணிக்கு வரேன். 4 மணிக்கு நம்ம குரூப்ல குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் மெசேஜ் கிட்ட இருந்தா வரும். வா உள்ள வா, பேசுங்க. ஜென்ஸுங்க பேசுங்க. சாரி. கிட்டத்தட்ட 110 கிலோ இருந்தேன் நான். என்னால் ஒரு 500 மீட்டர் கூட ஓட முடியாமல், நடக்க முடியாமல் இருந்தேன். எனக்கு வந்து சடனாக ஒரு அட்டாக். எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு 2 அட்டாக் வந்திருக்கு. 2 அட்டாக் வந்திருக்கு. 2 ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டெண்ட்டு கடவுள் பண்ணியிருந்தனால எந்த ஸ்டெண்ட்டு எனக்கு எதுவுமே வைக்கல. ஆனால் என்னால் ஓட விட முடியாமல் இருந்தேன்.
21 கிலோமீட்டர் ஓடினேன் சென்னை போனேன். என்னால் முடியாது. ஃபஸ்ட் டைமே 21 தான். 10 கிலோமீட்டர் மாரத்தான் போயிட்டு வந்தேன். அதோட ஸ்ட்ரைட்டிங் 21 தான் போனேன். நான் 15, 12 அது மாதிரி எதுவுமே ரன்னே பண்ணல. தொடர்ந்து இங்கே வந்து சென்னை மாரத்தானில் 21 ஓடினேன். ஓடி நல்லபடியாக முடிச்சிட்டேன். அது மாதிரி என்னால் முடியாதுன்னு நினச்சேன், நான் நல்லபடியாக முடித்தேன். எல்லாம் உங்களால் முடியும், என்ன மாதிரி முடியும். வேற யாரும் பேசுங்க, ஜென்ஸில் யாரும் பேசுங்க. இந்த பகுதியில் இது ஒரு முன்னெடுப்பு வந்து ரொம்ப சிறப்பான முன்னெடுப்பு. ஏன்னா நம்ம பகுதி வந்து பிரதீப் சார் சொல்லும்போது நம்ம திருவத்தூரை இது பண்ண நம்ம மண் அப்படின்னு எல்லாத்துலேயும் இதில் வந்து இந்த விழிப்புணர்வு, இந்த மக்கள் மத்தியில் உடல்நலன் பற்றிய பயிற்சி இதெல்லாம் நிறைய வளரணும். இப்போ தான் நமக்கு இந்த விழிப்புணர்வுலாம் ஓரளவு வயசு மேலே வந்த பின்னாடி தான் நம்ம உடம்பை பாதுகாக்கணும், இந்த இதெல்லாம் வருது. இப்போ அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போகிறதுக்கான இந்த முன்னெடுப்பு வந்து உங்களை மாதிரி ஆற்றல் மிகுந்த இளைஞர்களாலேயும் இதனாலையும் இது நம்ம பகுதியில் வந்து அதிகமாக பரவணும். இது வந்து எங்களோட இது வந்து வாழ்க்கை இதே இப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சிடறோம். காலையில் எழுந்திரிச்சிடறோம். ஒரு ஃபிட்னஸ் இருக்குது. நம்ம மனைவிக்கு இதில் வந்து கலந்துக்கணும்னு ஆர்வம், அவங்களும் வந்துக்கலாம். உடம்பு வந்து இப்போ ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம வந்து சொல்கிறதா இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி தான், நம்ம தங்கச்சி சொன்ன மாதிரி வயசான போது நம்ம வந்து ஃபிட்னஸாக இருக்கணும். யாரையும் ஒருத்தர் சார்ஜ் இல்லாமல் நம்ம இயல்பாக போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம உடம்பை பாதுகாத்தா தான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவுற மாதிரி நம்ம உடம்பை பேணுறது தான் நம்ம வந்து பின்னாடி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த விழிப்புணர்வு வந்து திருவத்தூரில் மிகுதியாக பரவணும். அதுக்கு நம்ம டீம் வந்து இதுக்கு உறுதுணையாக நிறைய பேர் நம்ம இதில் இணைச்சு ஒரு திருவத்தூரை வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டாக நம்ம இதில் இந்த ரன்னிங் இதெல்லாம் கொண்டு வரணும். இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் இது பண்ணிக்க. நன்றி. எனக்கு வயசு 52. எனக்கு வந்து ஒரு 2 years பிஃபோர் டிஸ்க் பல்ஜி ப்ராப்ளம் வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கே என்னால் முடியாது. அவரை பிடிச்சிட்டு தான் ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தது. ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட், தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் பயந்து எதுக்கோ வரும்போது நம்மளை வந்து நடக்கிறதுக்கே ஏதாச்சும் ஓடுறோம், நம்ம வெயிட்டை வச்சு ஏதாவது மறுபடியும் பழைய ப்ராப்ளம் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் நான் வந்து இதில் கலந்துக்கிட்டேன். இவ்வளோ எனர்ஜி எனக்கு இருக்கும், நான் ஓடுவேன் நான் நினச்சே பார்க்கல. அது எல்லாருக்கும் உங்கள் டீமுக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே இப்போல்லாம் வந்து பாலா சார், வசந்த் சார், பிரதீப் சார் இவங்க தான் கனவுல கூட வராரு. நாங்கள் எந்திரிக்கும் போதே அந்த செல்லை எடுக்கிறோம், ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம். காலையில் ஒரு புத்துணர்ச்சி வருது. அதோடு இல்லாமல் இவர் என்னதான் இது பண்ணாலும் எங்களோட பெயினை வந்து பாலா சாரை மனசில் திட்டுறோம், வசந்த் சார் வரப்பில் ஊத மாட்டேங்கிறாரு. எங்கள் வழியெல்லாம் அவங்க மேலே தள்ளிக்கிறோம் மனசுக்குள்ள கோவத்தை. அவங்க அந்தளவுக்கு இருந்தால் எங்களோட உடம்பை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்குலாம். அது மாதிரி எங்களோட லைஃப் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோட உடல் நலனுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும், கமிட்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் தியாகம் பண்ணி எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களோட அச்சீவ்மெண்ட்டை கோல் பண்ணணும். எங்களுக்கு அதுவும் ஒரு எய்ம், முக்கியமான எய்ம். எங்களோட உடல் நலனுக்கு அப்புறம் அந்த எய்ம் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு 1% நான் ஃபஸ்ட்டு 10 ஓடிட்டு நிச்சயமாக 21 ஆச்சு. இருக்கும்போது என்னால் அந்த இது முடியும். அந்த அம்மா வந்து எனக்கு பாடிட்டு ஓடணும். myself பூர்ணிமா, எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜிஎல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் இப்போ லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மேலக்கோட்டை, வண்டலூர் 2 கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நான் பிரதீப் சார் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாரத்தான் நடுவில் மீட் பண்ணேன். அப்போ திடீர்னு நம்பர் வாங்கி ஆமாம் சார் வாங்கி இந்த குரூப்பில் ஆட் பண்ணாங்க. அதுலேருந்து என் பையன் ஆல்ரெடி ரன்னிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். பட் பிரதீப் சார் மோட்டிவ் பண்ணால் அவன் வந்து ரொம்ப அத்லெட்டிக்கில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவர் மோட்டிவேட் பண்ணுறதுனால அவன் வந்து ரொம்ப என்துவாயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும், எஸ்பெஷலி ஆமாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் இவர் கண்டக்ட் பண்ணுற எவ்ரி மந்த் வந்து 30 days 100 days 50 days அந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணுவார். அதுலேயும் வந்து ரொம்ப ஈகராகவே அவன் ஜாயின் பண்ணிக்குவான். ஸோ ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டர்னால் வந்து பிரதீப் சார்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. பட் அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு வாட் ஐ ஃபெல்ட். நீங்கள் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெயின் ஒர்க் காலையிலேருந்து பண்ணிட்டு தான் அப்படிங்களா? நீங்கள் தான் வரும்போது நோட்டீஸ் பண்ணல.
அவனுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு 6 o'clock ஸோ எக்ஸசைஸ் மட்டும் இல்லை ப்ளஸ் டயட்லேயும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லைக் எப்படி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் பாடியை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரிவர்ஷா ஏஜ் 16 ஆகுது. எல்லாராலையும் ஓடிட முடியாது. யார் வந்து அவங்க ஃபிசிக்கலியும் மென்டல் லெவல்லையும் இருக்காங்களோ அவங்களால தான் ஓட முடியும். நம்மளை வந்து அடுத்தவங்கள ஆப்போனண்ட்டாக வச்சுக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஆப்போனண்ட். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் போகிறதுலேருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் நம்மளாக தான் பார்த்துக்கணும். நமக்கு நம்மளாக தான் ஒரு காம்படேட்டிவாக இருக்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிவிட்டு இல்லை அவங்க வரல நம்ம ஏன் போகணும், அடுத்தவங்களே வரல நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நம்ம இருந்துடவே கூடாது. நமக்கு நம்மளாக ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கணும். மெடல் வருதோ இல்லையோ நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுத்துடணும். அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் எது வரணுமோ அது கண்டிப்பாக வரணும். நான் வந்து சீனியர் நேஷனல்ஸ் போனேன். ஜான்வரி நியூ இயர்க்குலாம் அங்கே தான் இருந்தேன். டியூ பால் இன்டர்நேஷ்னல் லெவல் டியூ பால் இனிமே தான் போகணும். நெக்ஸ்ட் மந்த் மகாராஷ்டிரா போகணும் ஜூனியர் நேஷனல்ஸ். அத்லெட் ஆஃப் த இயரில் உங்கள் ஸ்கூலில் 2-3 இயர்ஸாக இவங்க தான் அத்லெட் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காங்க. சாம்பியன் அதாவது ஹேண்ட்பால் இருக்காங்க, ஸ்விம்மிங்கில் இருக்காங்க, அத்லெட்டிக்கில் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படினாலும் அவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்க சப்போர்ட்டை விட அவங்க அப்பா திட்டுவாங்க. தோத்துட்டாங்க அவங்க அப்பா விட மாட்டார். மாரத்தில் வந்து தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா பண்ணுறதுலாம் அந்த அளவு இது பண்ணுவார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா பேரண்ட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களால நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களால அடுத்த படிக்க முடியும். மெயின் காரணமே நம்ம தான்.